ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நான் என்னோட நகையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன். லோன் வாங்கின காசையும் ஷேர் மார்க்கெட்டில் தான் விட்டுட்டேன். 16 டியூ கட்டிட்டேன். இன்னும் 18 டியூ இருக்குது. அதை தான் காலையில் என்கொயரிக்கு கேட்க வந்தாங்க. சென்னை பல்லாவரத்தை அடுத்த புலிச்சலூர் பகுதியைச் சேர்ந்தவர் 44 வயதான அருண். மாற்றுத்திறனாளியான இவர் பெயிண்டிங் டிசைனராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி வனஜா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். இல்லத்தரசியான வனஜா செல்போனை அதிகமாக பயன்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வனஜா யூடியூபில் இருக்கும் வீடியோக்களை பார்த்து ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் சிறிய அளவில் பண முதலீடு செய்துள்ளார். கணவர் அருண் குடும்ப செலவுக்காக கொடுக்கும் பணத்தில் சிறிது சிறிதாக ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ததில் அவருக்கு இரட்டிப்பு மடங்கு லாபம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் அதிக பண முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என எண்ணிய வனஜா மகளிர் சுயோதவி குழுக்களில் கடன் பெற்று ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய தொடங்கினார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் தனது வீட்டிற்கு தெரியாமல் மொபைல் ஆப் மூலம் 2.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அதையும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்துள்ளார். ஆனால் இவ்வாறு கடன் வாங்கி ஆன்லைனில் முதலீடு செய்த வனஜாவுக்கு எந்தவித லாபமும் இன்றி அவர் செலுத்திய அசல் பணம் கூட திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக வனஜா கடந்த சில நாட்களாக கடும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வங்கி ஊழியர்கள் இவரது வீட்டிற்கு வந்து வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துமாறு கராராக கூறி சென்றனர். இதனால் தான் அவமானம் அடைந்ததாக கருதிய வனஜா கடந்த 14ஆம் தேதி இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது வீட்டிற்கு வந்த கணவர் அருண் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததை பார்த்து சந்தேகமடைந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வனஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் வனஜாவின் உடலை மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வனஜாவின் செல்போனை ஆய்வு செய்தனர். அப்போது அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக 3 ஆடியோக்களை பதிவு செய்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அந்த ஆடியோக்களில் 16 டியூ கட்டிட்டேன். இன்னும் 18 டியூ இருக்குது. அதை தான் காலையில் என்கொயரிக்கு கேட்க வந்தாங்க. அதுக்கும் குருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா சுகுணாக்கா எதுவும் காசு கொடுக்க வேண்டியது இல்லை. நான் மகளிர் குழுவில் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அதனால் அது சரியாக போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுமா. என்னை மன்னிச்சிடு. நான் என்னோட நகையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன். லோன் வாங்கின காசையும் ஷேர் மார்க்கெட்டில் தான் விட்டுட்டேன். இதையடுத்து வனஜாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.